ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா, பெண்ணாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. அது எல்லா பெண்களுக்குமே இருக்குது. நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை வசதியாக இருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது. பெண்ணாக பிறந்த எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதல் இருக்குமே தவிர மற்றபடி பிரச்சனைங்கன்றது எல்லாமே இருக்க தான் செய்யுது இல்லையா? அதெல்லாம் கடந்து நம்ம அதை எப்படி நம்ம கரெக்டாக நம்ம லைஃப்க்கு கொண்டு போகிறோமா, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோமா, இல்லை இதுக்கு எனக்கு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளையில் முடங்கி உக்காடுறோமா, இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம லைஃப்பில் க்ரோத் பண்ணி லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனவங்களுக்கும் இல்லை இதனுடைய பக்குவம் தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். என்ன அப்படின்னாக்கா, கண்டிப்பாக ஒரு ஒரு பொண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது நிச்சயம் வீட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு இதெல்லாமே ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தான் அதை யோசிக்கிறாங்களே தவிர, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து இவங்க வளர்ந்துட்டு வராங்க, இவங்க நம்மக்கிட்ட ரொம்ப ஒரு 10 ரூபா நமக்கு வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட நிற்க மாட்டுறாங்க. அவங்களே அவங்களுடைய தேவைக்கு அவங்களே சம்பாதிச்சு அவங்களே பார்த்துக்கிறாங்க. அப்போ இவங்கக்கிட்ட பணங்காசு இருக்க செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் அதை நினைக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு பெண் அதை நினைக்கிறாங்க. அதை நினைக்கும் போது தான் நம்ம அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம உண்மையிலே அது நம்ம கொண்டு போகிறது மூலியமாக தான் நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கிறோமா அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டாக புரியும். அதுக்கோசம் தான் சொல்கிறேன், பெண்ணாக பிறந்த எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க தான். என்றைக்குமே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூளையில் முடங்கி உட்காரவே கூடாது. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எங்கள் வீட்டாண்ட ஒருத்தவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தான். அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டாங்க. 15-20 வருஷமாக வாழ்ந்துட்டாங்க, குழந்தை இல்லை. ஆனால் அவங்களுடைய ஒய்ஃபை வெளி உலகமே தெரியாமல் வீட்டுக்குள்ளாரே வச்சுருந்துட்டார். திடீர்னு அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் அவர் இறந்துட்டார். அப்போ அவங்க வெளி உலகலாம் என்னானே தெரியாத இருந்தவங்க இன்றைக்கி இப்போ தான் புதுசாக ஒரு உலகத்தை பார்க்குற மாதிரி ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளாரே அடக்கி வைக்காமல் அவங்களும் ஒரு 4 இடத்துக்கு போய் வரணும், பிரச்சனைங்களை ஃபேஸ் பண்ணணும். அதெல்லாம் பார்க்க கண்டிப்பாக அவங்களுக்குமே அது புரிய ஆரம்பிச்சுருந்துருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு, நான் தான் இருக்கிறேன்ல, நீ எதுவும் பண்ண தேவையில்ல, நீ வேலைக்கு போக தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய வருமானமே குடும்பத்துக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பிரச்சனைகளை நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ யாரும் அனுபவிக்க போகிறது கிடையாது. அந்த பெண் தான் அனுபவிப்பா. அந்த பெண்ணுக்கு தான் வலி, வேதனை எல்லாமே புரியும். அதனால் இதில் நிறைய உதாரணம் இருக்குது. எடுத்துக்காட்டாக என்னையே வச்சுக்கலாம். எங்கள் அம்மா எங்களை அப்படி வச்சுருந்தாங்க. பாப்பா இன்றைக்கி 5வது படிக்கிறா. அதே ஏஜில் தான் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போகும்போதும் எனக்கும் அதே வயசு தான். இன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன மெச்சூர் இருக்கோ அதே மெச்சூர் தான் எனக்கும் இருந்துச்சு. இப்போ நான் பாப்பா வீட்டில் எந்தெந்த வேலையெல்லாம் செய்ய விட்றனோ அந்த வேலையை கூட எங்கள் அம்மா என்னை செய்ய விட்டது கிடையாது. இப்போ எனக்கு பாப்பா காப்பி போடுவா, வீடு வாசலில் பெருக்கிட்டு கோலம் போடுறா, வீட்டை பெருக்குவா, சாமி விளக்கு தட்டு விலைக்கு கொடுத்தோம் அப்படின்னா பொட்டு மஞ்சா வச்சு கொடுப்பா, நிறைய கொஞ்சம் சின்ன வேலைங்கள்லாம் செய்கிறா. அதெல்லாம் அவள் செய்கிறா. அதை கூட நான் இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பாக நீ வேலை செய்ய ஆரம்பிக்கணும், இந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி கொடுத்து தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் இருந்த காலகட்டத்தில் எங்கள் அம்மா எங்களை எந்த வேலையுமே செய்ய விடலை. அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால நாங்கள் 3 பேருமே செல்ல பிள்ளை. அப்படி இருக்கும்போது எங்களை எந்த ஒரு வேலையுமே செய்ய விடலை. நாங்கள் நினச்சி பார்த்துருப்போமா, இன்றைக்கி அப்பா அம்மா இல்லாமல் சாப்பாடு எப்படி வடிக்கிறதுன்னு தெரியாமல் எவ்வளோ பிரச்சனையெல்லாம் பார்த்து யாருமே ஒரு சப்போர்ட்டு கூட இல்லாமல் எப்படிலாம் வளர்ந்துருப்போம். சாப்பாடு உலைய போட்டு அரிசி போட்டு வெந்ததுக்கப்புறம் சோறு எப்படி வடிக்கணும்னு கூட தெரியாமல் இருந்துச்சு. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். அதனால தான் சொல்கிறேன்,
சின்ன விஷயமா இருந்தாலும் சரி தான், பசங்களுக்கும் சரி தான், நம்ம வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்மளுமே வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாரி எதுவுமே இருக்காதீங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாதனை பண்ணுற அளவுக்கு எதையாவது ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை என்னான்னு நீங்கள் அதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். அது ஃப்யூச்சருக்கு ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்போ யூஸ் ஆகும். இன்றைக்கி தேவையில்ல அப்படின்ற பணம் கூட ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். உங்கள் பேங்க்கில் போட்டு வைங்க, இல்லை ஜுவல்ஸ் எடுத்து வைங்க. ஏதாவது ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கண்டிப்பாக வந்து அந்த பணம் உங்களுக்கு தேவைப்படும். இல்லை பணம் எனக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, நான் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் என்ன, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசித்து கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த டைலரிங் தொழிலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு மிஷின், இது ஜாக் தான் வேணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன மிஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பிரதர் மிஷின் மாதிரி பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மிஷின், ஒரு கத்திரிக்கோல், இது 2 இருந்துட்டாலே போதும். உங்களால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அதை வந்து நீங்கள் உணரணும். என்னாலேயும் முடியும், நானும் சாதிப்பேன், என்னாலேயுமே வந்து இந்த காலகட்டத்தில் நான் எனக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாக ஒன்றுமே இல்லை. லேடிஸாக இருக்கிறவங்களுக்கு புரியும். இன்றைக்கி ஒரு விஸ்பர் பேடு பாக்கெட் வாங்க போனாலே 50 ரூபா, 70 ரூபா, 100 ரூபாய் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிராண்டை பொறுத்து இருக்குது. அப்போது ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு மாதம் அதை கூட நம்ம இன்னொருத்தர் கையில் வந்து நின்றுக்கிட்டு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? நம்மளுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் என்னவோ, நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்மளே பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், நமக்கு ஒரு சாதிக்கணும்னு தோணும். நம்ம கையில் ஒரு 10 ரூபாய் இருக்கும்போது ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு தோணும். இல்லை இந்த சேரீ வாங்கணும்னு தோணுதா, யாரையும் கேட்காம நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சேரீ வாங்கி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை வெளில எங்கன்னா போகணுமா, அப்போ வந்து நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பா, எனக்கு நான் அந்த மாதிரி வெளில போகிறேன், எனக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது கிடையாது. அதை பார்த்துக்கலாம். ப்ளஸ் பசங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம போய் பசங்களுக்கு நோட்டு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எதுவுமே நம்ம கேட்க தேவை கிடையாது. நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. சின்ன சின்ன விஷயந்தான் நாளைக்கு வந்து பெருசாக வந்து நிற்கும். அதை நினச்சி கண்டிப்பாக வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் உங்களால் பண்ண முடிஞ்சுது, நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அந்த வீடியோ பார்க்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் பெண்கள் வந்து இதை பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. நல்லா படிப்பு படித்தவங்களும் இதை வந்து பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமையும் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும். நீங்கள் தன்னம்பிக்கையோட ஒரு கோலோட நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தன்னம்பிக்கையோடு யோசித்து நீங்கள் இந்த வேலையை வந்து தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போது தெரியும் உங்களுக்கு அதனுடைய கை மேலே பலன் எப்படின்றது. கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்கோ இல்லை நம்ம மனசில் ஒரு சேஞ்சஸோ இல்லாமல் கண்டிப்பாக இந்த வேலையில் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும். உமனாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி என்னுடைய குடும்பத்தை நான் லைஃப்பை வந்து கடந்துட்டு போயிட்டுருக்கேன். நமக்கு வந்து பாராட்ட தேவையில்ல, யாருமே பாராட்ட தேவையில்ல. என் குடும்பத்தை நான் பார்க்குறேன், அதனால் வந்து எனக்கு யாரும் பாராட்ட தேவையில்ல. ஆனால் ஒரு சில வார்த்தைங்க, ஒரு சிலர் பொச்சரிப்பு போகாமல் இதெல்லாம் சத்தியமாக தாங்க முடியல. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை பார்க்கும்போதே இப்படி, அப்போது ஒன்றுமே இல்லைன்னா என் நிலைமை என்னான்றது யோசிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.